மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ கல்லூரிகள் எல்லாரும் சொல்றாங்க படிப்பை வியாபாரமாக்கிட்டாங்க. கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே இருக்காங்க. என்னது, கிறிஸ்தவர்கள் பள்ளி கல்லூரி நடத்தி வியாபாரம் பண்றாங்களா? அண்ணே, நீங்க சொல்றவங்க கிறிஸ்தவர்களா இருக்க மாட்டாங்க. இங்க ஒரு கிறிஸ்தவரு வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தமிழை தானும் கற்றுக்கினே மக்களுக்கும் கற்றுக் கொடுத்து நிறைய நல்லது பண்ணிருக்காருண்ணே. தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று தமிழை தன் சொந்த மொழி போல் கற்றுக்கொண்டார். அந்நாட்களில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்களை படித்தனர். எனவே ஒரு ஆதரவற்றோர் விடுதியையும் ஐரோப்பியர்களின் வீடுகளிலும் தோட்டங்களிலும் எடுபடி வேலை செய்த ஏழை மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் தொடங்கினார். நல்லா கேட்டீங்களா? ஏழை மக்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் தொடங்கினார். மாணவர்களுக்கு இலவச உணவு, உடை, உறைவிடம் அனைத்தையும் கொடுத்து தாய்மொழியில் கல்வி கற்க உதவினார். நல்லா கேட்டுக்கோனே, இவர ஒரு கிறிஸ்தவர் தான், சீகன் பால் என்பவரு மாணவர்களுக்கு இலவச உடை, உணவு, தங்குமிடம் கொடுத்து இலவசமா உதவினார். இலவசம். முதலில் பெண்கள் பள்ளியை தொடங்கியவரும் இவரே. மாணவர்களுக்கு சீருடைகளை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. பல மத குழந்தைகளும் இப்பள்ளிகளில் கல்வி கற்றனர். முதல்ல பெண்களுக்கு பள்ளி அப்படின்னு கொண்டு வந்தவர் இவர் தானே. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மதங்களாலே பிற மதத்தாருக்கும் இவர் பொதுவா இலவச கல்வி கொடுத்திருக்காரு. இவரோ ஒரு கிறிஸ்தவர் தான். நீங்க கிறிஸ்தவன்ற பேர்ல வியாபாரம் பண்றவங்களை பார்த்து அவங்களெல்லாம் கிறிஸ்தவர் நினைச்சீங்க போல. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை வியாபாரம் தானே செய்கிறது. ஆமே, மொட்டையா கிறிஸ்தவ பள்ளியில் வியாபாரம் பண்றா எந்த பள்ளின்னு சொன்னா என்ன தெரியும்? சரி, நீங்க தான் சொல்ல மாட்டீங்க. இங்க ஒரு கிறிஸ்தவர் பள்ளி ஆரம்பிச்சிருக்காரு, விருதும் வாங்கியிருக்காரு. அவருக்கு நீங்க சொல்ல முடியுமா? சென்னை மாதவரம் அடுத்த மஞ்சம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளி கல்வித்துறைகள் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி நாட்டிற்கே பெருமை சேர்த்து வருகிறது. இந்த பள்ளி கல்வித்துறையில் மகத்தான சாதனை படிச்சு விருது வாங்கிட்டு. இந்த பள்ளியோட ஓனரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் தானே. கர்த்தருக்காக சத்தியம் டிவி ஆரம்பிச்சாரு. இவரை வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. டிவி ஆரம்பிச்சு சொன்ன ஆண்டவரு இங்க ஸ்கூல்ல நீங்க சொல்ற மாதிரி இலவசமா ஏழைகள் எல்லாரும் படிக்கிறதுக்கு உதவலாமே. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை வியாபாரம் தானே செய்கிறது. அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் வியாபாரம் பண்ணவில்லை. நாங்கள் குறைந்த கட்டணத்தில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்பு கொடுக்கிறோம் என்று எந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சொல்லுகிறது? அண்ணே, உங்களை பொறுத்த வரைக்கும் சத்தியம் டிவி ஓனர் ஒரு கிறிஸ்தவர் தானே. அதனாலதான் அவர் சத்தியம் டிவியே கர்த்தருக்காக நடத்திட்டு வர்றாரு. அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஏழைகளுக்கு குறைந்த கட்டணத்துல படிப்பை இலவசமா கொடுக்க சொல்லி ஒரு நியூஸ்ல சொல்லுங்கண்ணே. அவர் எந்த பேட்டிலையும் இலவசம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணது கிடையாது. குறைந்த கட்டணத்துல குழுன்ற யூஸ் பண்ணது கிடையாது. கர்த்தரோட பேரையும் யூஸ் பண்ணது கிடையாதுண்ணே. கண் முன்னாடி இருக்கிறவங்க விட்டுட்டு யாருக்குன்னே இந்த உபதேசத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நார்த் இந்தியாவில மிஷினரியா போயிட்டு ஜெம்சன் ஒரு ஸ்கூல் நடத்திருக்காரு, அவரை கேட்டுருக்கீங்களானே. அவர் ஸ்கூல்லயும் சாதாரண குழந்தைகள் எல்லாம் படிக்க முடியாதுன்னு, அதிகமா ஃபீஸ் கொடுத்தாதான் படிக்க முடியுமா. தமிழ்நாட்டுல இலவச கல்வி கொடுக்குறான்ற பேர்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இருக்க மாட்டாங்கண்ணே. ஏன்னா நீங்க எல்லாரும் வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு கல்வி கொடுத்தாரு, அவர் பேரு தான் கல்வி அப்படின்னாலே சொல்லுவாங்க. அவர் யாருன்னு பாருங்க. பள்ளிக்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கியதோடு தன்னுடைய கல்வி பணியை முதலமைச்சர் காமராஜர் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஏராளமான தொடக்க பள்ளிகளை உருவாக்கினார். ஏற்கனவே செயல்பட்டு வந்த பள்ளிகளை சீரமைக்க தேவையான நிதியை ஒதுக்கி கொடுத்தார். SSLC வரை இலவச கல்விக்கும் வழிவகை செய்தார் முதலமைச்சர் காமராஜர். மதிய உணவு திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத சூழலிலும் தன்னுடைய அத்தனை சக்திகளையும் திரட்டி மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினார் முதலமைச்சர் காமராஜர். அதுதான் காமராஜரை கல்வி கண் திறந்த காமராஜர் ஆக்கியது. கர்த்தர் யாருன்னு அறியாத காமராஜர் ஐயாவே இவ்வளவு பண்ணிருக்காருன்னு கர்த்தரை அறிஞ்ச நீங்க ஏன் எதுவுமே பண்ண மாட்டீங்க? ஒருவேளை அவர் முதலமைச்சரா இருந்தாரு, மக்களோட பணத்துல அவர் பண்ணாரு, அந்த மாதிரி எங்களால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பேசினா ஏமாத்த முடியாதுண்ணே. ஏன்னா அவர் முதலமைச்சரா இருக்கும்போது மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி பண்ற பணத்தோட உங்களுக்கு இப்போ காணிக்கையா அதிகம் வருமேனே. உங்களை மட்டும் சொல்லனே. இப்ப நீங்க ஒருத்தரை பத்தி பேச வர்றீங்களா, அவருக்கு சேர்த்து தான் சொல்றேன். அவங்க பூஜை பண்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க பூஜை பண்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டு காலேஜ் ஆரம்பிக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ பள்ளியும் கல்லூரியும் ஜபம் பண்ணி ஆண்டவன் பேரை வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறோம்? என்ன சாட்சியை காண்பிக்கிறோம்? எந்த ஒரு வித்தியாசத்தையும் காமிக்கல. நேற்று வரைக்கும்
ஆனா பயங்கரமா இப்போ ஒரு சாட்சியை நீங்க காமிக்கிறீங்க பாருங்க. காருண்யா பல்கலைக்கழகம் தெரியும்ல, கோயம்புத்தூரில் இருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் அவங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிற பல்கலைக்கழகம். தேவன் என்ன தரிசனம் கொடுத்து இவங்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கலாமா? காருண்யா பல்கலைக்கழகம் ஏழை எளியவர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதற்கென ஸ்தாபிக்கப்படும் புரட்சிகரமான ஓர் பல்கலைக்கழகம். ஏழை மக்கள் படிக்கிறது அப்படின்னு சொல்லிதான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவ்வளோ பெரிய காலேஜை கட்டினாங்க. அங்க ஏழை மக்கள் படிக்க முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி ஏழைகளுக்கு ஆன ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லி இவங்க எந்த இடத்துல சொல்லிருக்காங்களா? இவங்களை நீங்க எப்பெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கோவை காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு ஒன்றிய அரசின் அதிகபட்ச உயர்தர அங்கீகாரம், அதாவது A++. இது கல்லூரி கொடுக்கிற பெரிய அங்கீகாரம். கல்லூரி கொடுக்குற அங்கீகாரம் தானே பெற்றது. கர்த்தர் கொடுக்குற அங்கீகாரம் பெற்றதா? இலவசமா ஏழைகளுக்கு கல்வியை தராங்களா? 36 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. 8000 பேர் படிக்கிறாங்க. காருண்யாவுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்கும், போய் பாருங்க. நீங்க தானே போய் பார்க்கணும். ஏழைகளுக்குன்னு ஆரம்பிச்சிங்களே, 8000 பேர் ஏழைகள் படிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க தானே பார்த்து சொல்லணும். சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் அவங்களுக்கு தேவன் தரிசனம் கொடுத்து காருண்யா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்காக எத்தனை நிந்தை அவமானம் பாடுகள். அப்படி என்ன நிந்தை அவமானம் பாடுகள்லாம் பட்டாங்க? ஏழைகளுக்குன்னு ஆரம்பிச்சிங்களே, அதை ஏழைகள் ஒருத்தோட படிக்கூடாம நிறைய பணம் இருக்க உங்களோட தானே படிக்க முடியும். இப்படி கேட்டது நிந்தை அவமானம் பாடுகள் அவங்களுக்கு. அங்க பணம் இருந்தாதான் படிக்க முடியும். இங்க ஒருத்தர் சொல்ல வராரு பாருங்க. நான் பேசிக்கலி பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். டாக்டர் டிஜே தினகரன் ஐயாவுடைய சொந்த கல்லூரி. ஆனால் அந்த படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பல லட்சங்கள் ரூபாய் செலவு பண்ணி படித்து கிடைச்ச சர்டிஃபிகேட்டை நான் எலிமினேட் பண்ணிவிட்டு நான் இந்த ஆன்மீக பணிக்கு வரும்பொழுது நல்லா கேட்டீங்களா? இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க அங்க பல லட்சங்கள் இருந்தாதான் படிக்க முடியும்ட்டு. ஆனா அது ஆரம்பிக்கப்பட்டதே ஏழை எளிய மக்களுக்காக தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்தவங்க அல்லாதவங்களால இல்லை, கிறிஸ்தவங்களால தான் பாடு நெருக்கங்களை சந்திச்சாங்க. அப்படி என்னென்ன அந்த குடும்பம் பாடுகளே நெருக்கங்களே சந்திச்சாங்க. ஒவ்வொரு நாளும் புது புதுசா காஸ்ட்லியா ட்ரெஸ் போடுறது, மேக்கப் போடுறது, ஊர் சுத்துறது, இந்த மாதிரி என்ன பண்றீங்களே அப்படின்னு கேட்கிற பேர் நிந்தை பாடுகளானே. அவ்வளோ பாடுகளை சந்திச்சு ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு உறுதியாய் நின்றதுனால இன்றைக்கு இந்த காருண்யா மூலமா இயேசு மகிமைப்படுகிறார். என்னன்னே ஆண்டவர் மகிமை போடுறாருந்தீங்க? ஏழை மக்கள் ஆரம்பிச்சாங்க, பணக்காரங்க மட்டும் தான் படிக்க முடியும். இதனால ஆண்டவர் மகிமைப்படுவாரா? எந்த ஆண்டவர் அவரு? சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிறது ஐயா. உலகம் முழுவதும் எத்தனை நாட்டில் காருண்யா ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கிறாங்க தெரியுமா? அப்படி எந்த சாட்சியை நாங்க கேள்விப்பட்டதில்ல, நியூஸ்ல வந்தது இல்லையா? அது நிறைவேறுகிறது. இந்த மாதிரி அனாவசியமா ஒரு ஊழியக்காரனை திட்டி பேசி சாபத்தை தேடி கொண்டு வந்து அதிகம் பேர். தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதங்க ஐயா. நாங்க பேசுவையா? நீங்க தான் ஆரம்பத்துல கிறிஸ்தவ பள்ளிக்கூடன்ற பேர்ல வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசுனீங்கயா. நீங்க எந்த கிறிஸ்தவருக்கு விரோதமையா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட உங்களால புரிந்து கொள்ள முடியல, அமைதியா இருந்துருங்க ஐயா. அப்படி அமைதியா இருக்கணும்னா நீங்க தான் அமைதியா இருக்கணும். நீங்க தான் பொங்கு எழுந்தீங்க. கிறிஸ்தவ கல்லூரி கிறிஸ்தவ பள்ளிகள் வியாபாரம் பண்றாங்க அப்படின்ட்டு எதுவும் தெரியல பேசாதீங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசன மூலியம். இன்னைக்கு ஆண்டவர் மகிமைப்படுறாருல, பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்திருக்குது இல்ல ஐயா? பேப்பர் நியூஸ் ஆண்டவர் மகிமைப்படுறா. அந்த பேப்பர்ல ஏழை எளிய மக்களை இவங்க கல்வி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மகிமைப்படுவாரியா? இவங்க பிரம்மாண்டமா ஒரு கல்லூரியும் பள்ளிகளும் கட்டி அதுக்கு விருது வந்தாலே ஆண்டவர் மகிமைப்பட்டுவாரா? என்ன காரணத்துக்காக சொல்லி அந்த காலேஜை கட்டினாங்களோ, ஏழை மக்கள் படிச்சு அது நியூஸ் பேப்பர்ல வந்ததானே ஆண்டவர் மகிமைப்படுவாரு. டாக்டர் பால் தினகரனுக்காக அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். போராட்டம் வரும். ஒரு ஊழியம் செய்தா போராட்டம் வரல. போராட்டம் வந்து நிந்த அவமானம் வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் கனப்படுத்திட்டார்ல ஐயா. கர்த்தர் எங்கேயும் கனப்படுத்துற மாதிரி தெரியலையா? ஒருவேளை நீங்க தான் அவங்களோட கர்த்தரா? நீங்க தான் அவங்களை கனப்படுத்தினீங்க. சரி, கடைசி நாங்க என்ன சொல்ல வரோம்னா, காமராஜர் ஐயாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்விக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால அவரை கல்வி கண் திறந்த காமராஜர்னு இந்திராவதி எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஒருவேளை அவரு இப்போ
உயிரோட இருந்திருந்தா இவங்களுக்கு ஜீசஸ் ஃபிலிம்ஸுக்கோ இல்ல ஜீசஸ் கால்ஸுக்கோ இல்ல ஜெம்ஸ் பிஆருக்கோ இல்ல என்எல்ஹெச் டி மோகன் இந்த மாதிரி பல பேர் பல ஊழியர்கள் இந்த பேர்ல காணிக்கையை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான காணிக்கையா வர பணங்கள் காமராஜர் கிட்ட இருந்திருந்தா மக்களுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கும் போதே இவருடைய பாதுகாப்புக்காக கூட நிறைய வண்டிகள் வரும். அந்த வண்டிகள்லாம் நிறுத்தி எதுக்கு மக்களோட பணத்தை இப்படி விரயமாக்குறீங்க, எனக்கு பாதுகாப்பு எதுவும் வேண்டாம், அந்த டீசல் பணத்தை கூட வேஸ்ட் ஆக்க கூடாதுண்டே அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு இவரு தனியா போவாரு. ஏன்னா அவருக்கு மக்களோட பணத்தை எங்கேயும் வீணாக்க கூடாதுன்னு வாழ்ந்தாரு. ஆனா இங்க இருக்கிற போதகர் இந்த பேர்ல மக்களோட பணத்தை காணிக்கையா வாங்கி இவங்க ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கினே இஷ்டத்துக்கு வீடு வாங்கிக்கினேன், கார் வாங்கிக்கினேன், ஜாலியா சுத்திக்கினேன் மக்களுடைய பணத்தை விரயமாக்கிட்டு இருக்கிறாங்க. பேருக்குன்னா காலேஜ் ஸ்கூல்னு ஆரம்பிச்சு ஒன்னும் சம்பாரிச்சுன்னுறாங்க. இன்னும் இவங்க தேவ ஊழியரு தேவனுக்காக பணி செய்யறாங்க, காணிக்கை அனுப்பி இவங்களை தாங்கலாம் அப்படின்னு ஏமாறவங்க ஏமாந்துட்டேருங்க. கர்த்தர் சீக்கிரத்துல வர போறாரு. கர்த்தர் முக்கியம்னா வேதத்தை படிச்சு கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிங்க. இல்ல எனக்கு கர்த்தர் வேணாம்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் காணிக்கை கொடுத்து அவங்களுக்கு தாங்கிட்டு இருங்க. கர்த்தர் சீக்கிரத்துல வர போறார். பை.